எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐசி சிப் வந்து இந்த வேர்ல்டை எந்த மாதிரி லீட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்றதோட சுருக்கம் தான் வந்து ஐசி. இந்த சிப் அப்படின்றத நார்மலாக வந்து சொல்லுவாங்க. ஒரு சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். நிறைய டிரான்சிஸ்டரை இன்டர்கனெக்ட் பண்ணுற போது ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு சிப்பில் நிறைய சர்க்யூட்ஸ் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான ரிசல்ட் கொண்டு வரும்போது நமக்கு ஐசி அப்படின்ற ஒரு சிப் வந்து கிடைக்குது. ஐசியை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. கால்குலேட்டரில், ஹோம் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு காரில், ராக்கெட் லான்ச்சிங்கில், ஈவன் மொபைல் ஃபோனில் கூட ரொம்ப மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். மோர் தேன் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷனை அதால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைனில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை மைக்ரோ ப்ராசஸரால் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் பண்ண முடியவே முடியாது. இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் மல்டி டாஸ்கிங். ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கான டோட்டல் டைம் பீரியட் வந்து 14 மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராசஸரோட ஸ்பீடு, கிளாக் ஸ்பீடு 1 மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிற போது இந்த 14 மைக்ரோ செகண்டை விட கம்மி தான். அப்படி இருந்தாலும் மைக்ரோ ப்ராசஸரால் இந்த 4 டாஸ்கையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. அப்படின்ற போது மைக்ரோ ப்ராசஸர் ரியல் மல்டி டாஸ்கிங் எப்பவுமே பண்ண முடியாது. ஒருவேளை எனக்கு உண்மையிலேயே ரியல் மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணுற போது ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம அசைன் பண்ணுற போது 4 ஆப்ரேஷன் வந்து சைமல்டேனியஸாக கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் ஒருவேளை எனக்கு இது 10 ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 10 மைக்ரோ ப்ராசஸர் வேணும். அப்போ தியரிட்டிக்கலாக பேசுகிற போது n டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா n மைக்ரோ ப்ராசஸர் வேணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி n மைக்ரோ ப்ராசஸர் ஒரு சிப்பில் ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் கேட் அரே அப்படின்னு ஒரு சிப் இருக்குது, FPGA. இது வந்து மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஆர்கிடெக்சரில் நிறைய லாஜிக் பிளாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லாஜிக் பிளாக்குக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுற போது மல்டி டாஸ்கிங் வந்து சைமல்டேனியஸாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். FPGAவோட ஒரு ஃபெமிலியர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலர் ஷார்ட்டர் மிஷின். இது வந்து ரைஸ் மில்லில் யூஸ் பண்ணுவாங்க. ரைஸ் மில்லில் இருக்கிற அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து ஒரு மிஷினுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த FPGA வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்கும். அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா FPGAவோட எக்ஸிகியூஷன் ஸ்பீடு வந்து நேனோ செகண்ட். FPGA நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளத்தை ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்ற மெத்தடுக்கு ஒரு கோடிங்காக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த HDL கோடை வந்து சிந்தசைஸ் பண்ணுங்க. சிந்தசைஸ் பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோடுக்கான ஈக்குவலன்ட் ஹார்ட்வேர் லாஜிக் கிடைக்கும். அந்த ஹார்ட்வேர் லாஜிக்கை FPGAல டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோமோ அந்த ப்ராப்ளத்துக்கான ஈக்குவலன்ட் சொல்யூஷனை இந்த FPGA கொடுக்கும். அப்போ FPGA வந்து மல்டி டாஸ்கிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு 4 டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணணும், டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 டாஸ்க்குமான ஈக்குவலன்ட் ஹார்ட்வேர் லாஜிக் வந்து ஜெனரேட் பண்ணுங்க HDL ப்ரோக்ராம் மூலமாக. அதை FPGAல டம்ப் பண்ணுங்க. FPGAல டம்ப் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கும் இண்டிவிஜுவலாக ஹார்ட்வேர் அசைன் ஆகும். அப்படின்ற போது பவர் சப்ளை கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா FPGA வந்து மல்டி டாஸ்கிங் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். FPGAனால நமக்கு இந்த வேர்ல்டில் என்ன இம்பாக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா there are 2 லீடிங் மேனுஃபேக்சரர்ஸ், Xilinx அப்படின்ற ஒரு கம்பெனி, Altera அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க 2 பேருமே FPGAல லீடிங் மேனுஃபேக்சரர். ஸோ Altera கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா இன்டெல் கம்பெனியோட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிப்பில் ப்ராசஸர், FPGA இது 2ஓட ஆர்கிடெக்சரும் அவைலபிளாக இருக்கும். ஒரு சிப்பில் 2 அவைலபிளாக இருக்கிற போது நமக்கு இந்த ஒரு சிப்பை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா போதும். அதுவும் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அந்த அப்படி பர்ச்சேஸ் பண்ண சிப்பில் நமக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனுக்கான ஈக்குவலன்ட் சிந்தசைஸ்டு கோடை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இந்த சிப்பில் டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். அப்படின்ற பட்சத்தில் ஃபியூச்சரில் நம்ம ஹார்ட்வேர் வந்து ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா போதும். சாஃப்ட்வேரை தான் அடிக்கடி மாற்றி அந்த சிப்பில் டம்ப் பண்ணுற போது ஒன் சிப் வில் பி பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், விதவிதமான அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் டு திஸ் வீடியோ. You are welcome for the comments. Thank you.